நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவை புறந்தள்ளி 2026 தனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு விஜய் முழங்கிட்டு வர நிலையில உதயநிதி ஸ்டாலினுடைய மறைமுகமான அட்டாக் கவனம் ஈர்த்திருக்கு. இப்பவும் சொல்றேன், 2026 ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று, இன்னொன்று இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா மாறப்போகுது. 100% வெற்றி நமக்கு அப்படின்னு இளைஞர்கள் போய் நிச்சயம் போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க. அவ்வளவு ஆர்வம். தாஜ்மஹால் போட்டோல பார்த்திருக்கோம். நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா தாஜ்மஹால். ஐஃபில் டவருக்கு பார்க்க, உண்மையா ஐஃபில் டவர் பார்க்கணும்னா பாரிஸுக்கு போகணும். நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா ஐஃபில் டவர். இது தெரியாம பெரிய கூட்டம் கூடத்தான் செய்யும். அதெல்லாம் வெறும் அட்டை. அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது. சும்மா தட்டுனா போதும். ஒரு சின்ன காத்தடிச்சா போதும். கொள்கையற்ற கூட்டம் கண்காட்சி அட்டைன்னு அறிவுத்திருவிழாவில் துணை முதல்வர் உதயநிதி பேசி முடிச்ச நிலையில அவருடைய பேச்சுக்கான காரணத்தை திமுக தரப்புலையே அழைச்சி பேசணும். அது மட்டும் இல்ல, பேர சொல்லாம இப்படி விமர்சிக்கிறாங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு தாவேக தரப்புலையும் பேசியிருக்கோம். இருதரப்புலையும் என்ன சொல்றாங்க, தாவேக விசஸ் திமுக அப்படிங்கிற போட்டிக்கு பிள்ளையார் சுழி போடுற விதமா உதய் விசஸ் விஜய் அப்படின்னு களம் மாறுதா அப்படின்னு நம்ம விரிவா பார்க்கலாம். தாவேக தொடங்கப்பட்டு இன்னும் 2 ஆண்டு கூட முழுமையா நிறைவு பெறல. ஆனா 2 மாநில மாநாடுகள், 3 பொதுக்குழு கூட்டங்கள், செயற்குழு கூட்டங்கள் அப்படின்னு நடத்தி முடிச்ச தாவேக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு பயணத்தையும் தொடர்ந்த போதுதான் கரூர் துயர சம்பவம் முட்டுக்கட்டையா அமைஞ்சது. சமீபத்தில் நடந்த தாவேகா சிறப்பு பொதுக்குழுவில் கூட 2026 தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொன்னாரு விஜய். தோல்வி அடைஞ்ச பிறகு மக்கள் தீர்ப்பை ஏற்கிறோம் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிடுவீங்கல்ல, அந்த அறிக்கையை இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. விஜயோட இந்த பேச்சுக்கு பதிலடி கொடுத்த முதல்வர் மு.க. ஸ்டாலின், புதுசா வர்றவங்க எல்லாம் திமுகவை அழிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு பேச உதயநிதியோ தன்னோட தாக்குதலையும் கூர்மைப்படுத்துறதா சொல்றாங்க. திமுக 75 அப்படிங்கிற பேர்ல சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் நடந்த அறிவு திருவிழாவில் பேசின உதயநிதி ஸ்டாலின் பல விடயங்களை குறிப்பிட்டு பேசினாரு. அதே நேரம் தங்களோட கட்சி கொள்கை கூட்டம்னும் சில கொள்கையற்ற கூட்டங்கள் தமிழ்நாட்டை ஆள நினைக்கிறதாகவும் பேசினார். அவரோட முழு பேச்சில் கொள்கை கூட்டம், கொள்கையற்ற கூட்டம்னு பல இடங்கள்ல இந்த 2 சொல்லாடல்கள் பயன்படுத்தினாரு. அதே சமயம் வருஷத்துல ஒரு முறை நம்ம ஊர்ல கண்காட்சி கூட்டம் நடக்கும் பொழுது தாஜ்மஹால், ஈஃபில் டவர் மாதிரியான செட்லாம் போடப்படும். அட, தாஜ்மஹாலே நம்ம ஊருக்கு வந்திருக்கு அப்படின்னு இளைஞர்கள்லாம் கூடி போட்டோ எடுத்துப்பாங்க. ஆனா அது வெறும் அட்டை தான், தட்டுனாலே போதும் அப்படின்னு பேசினாரு உதயநிதி. அவருடைய இந்த பேச்சு தாவேகாவையும் தாவேகா தலைவரையும் மறைமுகமா தாக்கி பேசுறதா அமைஞ்ச நிலையில திமுக தொண்டர்கள் உற்சாக மிகுதியில ஆரவாரம் செஞ்சாங்க. விஜய் அரசியலுக்கு வந்த இந்த 2 வருட காலகட்டத்தில் அவரை எந்த இடத்துலையுமே உதயநிதி நேரடியா விமர்சிச்சதில்லை, சினிமா செய்திகளை பார்க்கறதில்ல அப்படின்னு சொல்லி கடந்து போனவர் இப்போ பேரை சொல்லாம விமர்சிக்க தொடங்கியிருக்காரு. உதயநிதியோட இந்த பேச்சுக்கு காரணம் என்ன, விஜய பிரதான எதிரியா தீர்மானிச்சிட்டதால இப்படி பேசினாரா அப்படின்னு திமுக தரப்புல நம்ம தொடர்பு கொண்டு பேசினோம். இளைஞரணி செயலாளர் நமது துணை முதலமைச்சர் அவர்கள் பேசுகிற போது, அதாவது பொதுவான பார்வையில் ஒரு கொள்கையற்ற கூட்டம் அல்லது அவ்வப்போது கண்காட்சி பொருட்காட்சிக்கு வந்து போவது போல் போகிற கூட்டம் என்று, அதாவது ஒரு இளைஞரணி அந்த இளைஞரணி தம்பிமார்களுக்கான கொள்கைகளை விளக்குகிற போது இன்றைக்கு பல டைவர்ஷன்ஸ் இருக்கிறது. இதுகள்ல இருந்தும் கொள்கை இல்லாத, கோட்பாடு இல்லாத புதிய இயக்கங்கள் அல்லது மக்களுக்காக இல்லாமல் தங்களுடைய சுயநலங்களுக்காக அல்லது தனது கொள்கை கோட்பாடுகளை விளக்கி மக்களை சேர்ப்பதற்கு பதிலாக ஒரு சினிமா என்கின்ற ஒரு மாயையில் அல்லது ஒரு பொதுவெளியில் இருக்கக்கூடிய தனக்கான ஒரு விளம்பரத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்ய நினைக்கிற, அதையும் நமது இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்ட வேண்டிய சூழல் இருந்த காரணத்தினால் பொதுவாக என்னென்ன பாதைகள் நம் முன்னால் இருக்கிறது, அதிலே நாம் எதிலில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டவை தானே தவிர மற்றபடி யாரையும் நாங்கள் எதிரியாக நினைத்தோ அல்லது நீங்கள் கேட்பதை போல தாவேகா கட்சியை ஒரு எதிர்ப்பாக நினைத்தோ இல்ல அதனுடைய கட்சியினுடைய நிர்வாக தலைவரையோ
நிறுவன தலைவரை நாங்கள் பொருட்டாக மதிப்பதற்கு ஒன்றும் இல்லை. இளைஞரணி செயலாளரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனநாயகத்தில் நாம் எப்படி இயங்க வேண்டும், இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கிற சவால்களை பேசுகிற போது அதையும் தொட்டு தூக்கி போனாரே தவிர மற்றபடி புதியதாக அதில் எந்த முக்கியத்துவமும் யாருக்கும் இல்லை. இது தனிப்பட்ட எவருக்குமான ஒரு தாக்குதல் இல்லை. மாறாக எங்களது இளைஞரணி தம்பிமாருக்கு தங்கள் பாதையில் வரக்கூடிய பிரச்சனைகளை புறந்தள்ளி கொள்கை கூட்டமாக வளர்ப்பதற்காக அவர் கொடுத்த அறிவுரை என்றுதான் அதை பார்க்க வேண்டுமே தவிர அரசியல் தாக்குதல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயம் உதயநிதியோட இந்த பேச்சு தொடர்பாக தவேக தரப்புலையும் நம்ம தொடர்பு கொண்டு பேசினோம். பேரறிஞர் அண்ணா அவர்களால் துவக்கப்பட்ட இந்த திமுக, பெரியார் அவர்களின் வழிகாட்டுதலில் இயங்கிய இந்த திமுக, ஐயா கலைஞர் அவர்கள் தலைமை தாங்கிய இந்த திமுக இன்றைக்கு இவர்களுடைய அறிவாற்றலையோ கொள்கைகளையோ கொஞ்சம் கூட பின்பற்றாத, அதை பின்பற்றுவதற்கான அறிவு சார்ந்த எந்த விதமான கூறுகளும் இல்லாத ஒரு நிலையில தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த திமுக இருக்குது அப்படின்றது தமிழ்நாட்டுக்கே தெரியும். திமுகவிற்கு அறிவு திருவிழா நடத்தக்கூடிய இந்த கூட்டம் ஏன் அண்ணாவினுடைய அறிவு திருவிழாவை நடத்தவில்ல, ஏன் பெரியார் அவர்களின் அறிவு திருவிழாவை நடத்தவில்லை? ஏன்னா ஐயா கலைஞர் அவர்களுக்கு கூட ஒரு அறிவு திருவிழா எடுத்து நடத்தியிருக்கலாமே. அவர்களுடைய அறிவு திறனையும் அவர்களுடைய அரசியலையும் அண்ணா அவர்கள் பெரியார் அவர்கள் கற்றுக் கொடுத்த கொள்கைகளையும் இதையெல்லாம் பேசியிருக்கலாமே. அதையெல்லாம் செய்வதற்கே இந்த திமுகவிற்கு இங்க அறிவில்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, கொள்கையற்ற கூட்டம்னு சொல்லிக்கிட்டு தெரிகிறாரே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், உண்மையிலேயே திமுகவினுடைய கொள்கை என்ன? திமுகவினுடைய கொள்கையே மக்களை கொள்ளையடிக்கிறது, மக்கள் பணத்தை சுரண்டுறது, ஒரு குடும்பம் வாழ்வதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் சீரழிப்பது. இதுதானே இன்றைக்கு திமுகவுடைய கொள்கையாக இருக்கிறது. இதை தவிர திமுகவுக்கு வேற என்ன கொள்கை இருக்கு? அதையும் தாண்டி ஒரு கொள்கை இருக்கு. என்ன கொள்கை தெரியுமா? இதே திமுக எப்பொழுதெல்லாம் இடி வலயத்திலேயோ இல்லை மற்ற புலனாய்வு அமைப்புகளில் சிக்கும் போது எல்லாமே உடனடியாக டெல்லிக்கு சென்று டெல்லியில் இருப்பவங்களுடைய பாதங்களில் சரணாகதி அடையக்கூடிய ஒரு கொள்கையை வச்சிருக்கிறாங்க. இவர்களுக்கு பேர் கொள்கை குன்றுகளா? இவர்களை எல்லாம் கொள்கை குன்றுகள் அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் கூடி நின்று சிரிப்பார்கள். இவர்கள் எல்லாம் கொள்கையை பற்றி பேசுவதற்கு சுத்தமாக தகுதியற்றவர்கள். அறிவு திருவிழாவை நடத்துகிறார்கள், கொள்கைவாதிகள் என்று பேசிக் கொள்கிறார்கள். இவர்களுக்கு உண்மையிலேயே அறிவு என்றால் என்னன்னு தெரியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவினர்கிட்ட போயிட்டு அறிவு சார்ந்து இயங்குதலில் அறிவை பற்றி பேசணும்னா அந்த அறிவு எங்க விற்குது, எத்தனை கிலோ, எவ்வளவு ரூபான்னு கேட்கக்கூடிய அளவுல தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த திமுக மற்றவர்களை பார்த்து கொள்கையற்ற கூட்டம், அறிவற்ற கூட்டம் என்றெல்லாம் பேசுவது என்பது மடத்தனமானது. இதற்கு அவர்களே வெட்கப்படணும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கள் வழிகாட்டிகளாக 5 கொள்கை தலைவர்களை வைத்திருக்கிறோம், 2 பெண் கொள்கை தலைவர்களை வைத்திருக்கிறோம். அவர்களுடைய வழிகாட்டுதலில் அவர்கள் இந்த மண்ணிற்கு ஆற்றிய பங்கினை மதித்து அவர்கள் காட்டிய வழியில் தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து களத்தில் செயல்படும். எங்களுடைய ஆட்சியும் அவர்களின் கொள்கை வழி ஆட்சியில் நின்று மக்களுக்கு தேவையான அனைத்து நல்லதையும் செய்யும் என்பதை மட்டும் நாங்கள் இந்த இடத்த தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம். இப்படியா இருதரப்புலையும் பதில் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய சூழல்ல விஜய் தன்னுடைய அரசியல்ல உறுதியா இருந்தா எதிர்கால அரசியல் விஜய் வெர்சஸ் உதயன்னு கூட மாறலாம் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள். இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல மற்றொரு தகவலோட நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.